சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயத்தார்க்கு கர்த்தர் சமீபத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதை உண்மையாக உணர்வு பூர்வமாக உணர்ந்த ஒரு பெண் ஆகார். அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, தள்ளப்பட்டவள், தனிமையில் வாடியவள், வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் குழந்தையுடன் அழுதவள். மனிதர்களின் பார்வையில் அவள் முக்கியமில்லாதவள். ஆனால் தேவனின் கண்களில் அவள் மறைக்கப்படாத முத்து. அவள் கண்ணீர் விழுந்த அந்த வனாந்தரத்திலே மனிதர் ஒருவரும் கேட்காமல் இருந்த இடத்தில் ஒரு குரல் மட்டும் செவியுற்றது. அது தேவனுடைய குரல். ஆகாரே, பயப்படாதே, பிள்ளையின் அழுகையை நான் கேட்டேன். இந்த வசனத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. மக்கள் நம்மை தள்ளலாம், சூழ்நிலை நம்மை உழுக்கலாம், ஆனால் நமது அழுகையின் சத்தத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அந்த வனாந்தரத்தில் நீர் இல்லை என்று தோன்றியது, ஆனால் தேவன் கண்களை திறந்து காட்டிய போது வாழ்க்கையே மாற்றும் ஒரு நீரூற்று இருந்தது. இப்படி தேவன் நம்மை விட்டு பிரிந்து நிற்கவில்லை. நீர் தேர்ந்து போகும் நேரத்தில் கிணறு காட்டும் தேவன், சமாதானம் முடிந்த நேரத்தில் வழிகாட்டும் தேவன், நம்பிக்கை இறந்து போகும் நேரத்தில் எதிர்காலத்தை எழுப்பும் தேவன். ஆகாரின் கதை இன்று உங்களுக்கு ஊக்கமாய் ஒலிக்கட்டும். நீங்கள் தனிமையில் இருந்தாலும் உங்கள் அழுகையை தேவன் கேட்கிறார். நீங்கள் தள்ளப்பட்டாலும் உங்களை தேடும் தேவன் உள்ளார். உங்கள் வாழ்க்கை வனாந்தரம் போல இருந்தாலும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் கிணறு இன்னும் வற்றவில்லை. எழுந்திருங்கள். ஆகாரின் தேவன் இன்று உங்களின் கண்களையும் திறக்கப் போகிறார். நீங்கள் இழந்தது என்ன என்பதில்லை, தேவன் உங்களுக்காக தயார் செய்திருப்பது என்ன என்பதே முக்கியம். ஆமென்.